ஒரு ஃபேஸ்புக் பேஜுங்க. குளச்சல் தொகுதியின் அடுத்த தாவேகா வேட்பாளர் அப்படி இப்படின்னு பயங்கரமா போய்கிட்டே இருக்கு. குளச்சல் தொகுதினா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் கன்னியாகுமரி பெல்ட் அந்த சைடு வரும். நமக்கு தெரியும். எப்புட்றா இது வாய்ப்பு இருக்கு. நமக்கு என்ன அது மீனவர் பெல்ட் அந்த சைடு ஃபுல்லா. இவங்க இப்படி அதுவும் தாவேகாவில் இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல. விஜய் 1 to 1 தான் அறிவிப்பாங்கன்றாங்க. ஆனா அதுக்குள்ள திருச்செங்கோடுல அருண்ராஜ் போய் வேலை செய்யறாரு. டி.கே. பிரபு வேலை செய்யறாரு. ஃபர்வேஸ் வேலை செய்யறாரு. ஈசிஆர் சரவணன், மரிய வில்சன் ஒரு தொகுதியை மார்க் பண்ணிட்டாப்ல. எல்லாரும் மார்க் பண்றாங்க. இவங்க எல்லாரும் நமக்கு அறியப்பட்ட முகமா இருந்தாலும் அறியப்படாத ஒரு திடீர்னு ஒரு லேடி அவங்க குளச்சல் தொகுதியில பயங்கர அவங்க ஆக்ஷன் எல்லாமே அப்படின்றாங்க. திடீர்னு இப்படிங்கிறாங்க. விஜயாவே மாறிட்டு இருக்காங்க. ஒரு லேடி விஜயா வந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன இவங்க விஜய் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நான் கூட நினைச்சேன் இவங்க கல்லூரியோட ப்ரொமோஷனுக்காகத்தான் விஜயை வந்து கல்லூரிக்கு வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைச்சா விஜய்லாம் அந்த கட்சியை வச்சே ஒரு பெரிய கோடிக்கணக்கில் அபகரிக்கிறதுக்காக வேலைகள்லாம் குளச்சல்ல நடந்துகிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் இருக்க குளச்சல் மக்கள்லாம் கொஞ்சம் உஷாராயிருங்க. டீட்டெயிலோடவே சொல்கிறேன். குளச்சலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி குளச்சலுக்கும் மறைந்த ஜேபிஆர் அவர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா அவருடைய சொந்த மண் தான் குளச்சல். அந்த குளச்சல் தொகுதி அந்த மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல உதவிகளை அவர் செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவர் அந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அங்கே போய் எலெக்ஷனில் நிற்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் அந்த குளச்சல் தொகுதியில அவர் செஞ்சது என்ன அப்படின்னா ஒரு திருமண மண்டபம், கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் உட்கார்ற அளவுல ஒரு திருமண மண்டபம் கட்டுறாரு ஜேபிஆர் பேர்லயே. அதுல குறிப்பா மீனவர்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ. மீனவர்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க திருமணமோ ஏதோ நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரீ அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதே நேரத்துல ஒரு ஹாஸ்பிட்டலும் திறக்கிறாரு. அதுவும் மீனவர்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ. அந்த கம்யூனிட்டி மக்களுக்கு மட்டும் கம்ப்ளீட் ஃப்ரீ. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அதுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். நாம இருந்த மண்ணாச்சு, இது ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் நான் அப்போ முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி காலகட்டங்களில் ஏதாவது செய்யணும் அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு துறைமுகத்தை உருவாக்கலான்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குளச்சல் சேர்ந்த மக்கள் வந்து ஒன்று கேரளாவுக்கு போவாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம் அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவர் ஒரு துறைமுகத்தை உருவாக்குறாரு. அதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிரைவேட் துறைமுகமா உருவாக்கப்படுது. கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. அதாவது ஒரு 99 90 இயர்ஸா 99 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை வந்து அந்த ஹார்பரை ரன் பண்ணிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும். இப்படி ஒரு டீலிங்கில் கவர்மெண்ட் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டில் அது நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஹார்பரை கட்டுறதுக்கான செலவுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயங்கரமான செட்டப்பில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க மீனவர்களுக்கு முழுக்க பல வசதிகளை ஜேபிஆர் செஞ்சு கொடுக்குறாரு. ஐஸ் ஃபேக்ட்ரி, அப்புறம் பெரிய பெரிய கிரேன். நீங்கள் காசிமேடு ராயபுரம் சைட்லாம் போனீங்கன்னா பெரிய கிரேன் அந்த ஐஸை வந்து உருக்கி அப்படியே உருக்காது ஒரு பவுடராக்கி இப்படிக்கா கொடுக்கும். மீன் வந்துச்சுன்னா உடனே ஃப்ரீஸ்குள்ளே கொண்டு வரது, போட் ரிப்பேர் யூனிட்டை ரெடி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அந்த சைடில் இருந்து வர மீனவர்கள்லாம் இங்கே வந்து தங்குறதுக்கு ஹோட்டல் வசதிகள், இப்படி நிறைய. அதாவது கவர்மெண்ட் வந்து மீனவர்களுக்கு குறைந்த விலையில் டீசல் பெட்ரோல் கொடுக்கும் இல்லையா, அதுலேயுமே இவர் சில சலுகைகளோட அவங்களுக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம் ஒரு 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் குளச்சல் மக்களுக்கும் ஜேபிஆருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம். இப்போதான் அடுத்த மேட்ருக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லை, போட்டெல்லாம் நிறையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இலவசமாகவே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ தான் மேட்ருக்குள்ளே வர போகிறோம். சொத்து பிரச்சனை குடும்பம் வந்தாலே இருக்குதுன்னு செய்யும். அதில் ஜேபிஆருக்கு 4 மகள்கள். அதில் ஒன்று விஜய் ராஜேஸ்வரி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலி முழுக்க கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க. இது என்ன தமிழ் பேர் விஜய் ராஜேஸ்வரி அப்படின்னா, இவங்களுக்கு பேர் வச்சது பங்காரடிகளார் மேல்மருவத்தூர். அவர் தான் பேர் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த மகளுடைய பேர் ஷீலா. அதுக்கு அடுத்த 3rd and 4th வந்து ட்வின்ஸு. நான் இது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த தேர்டில் அவங்கள சொல்லக்கூடாது. அவங்க தான் மரிய வில்சனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் டிவோர்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா அவங்க தனியாக ஒரு திருமணமாகி அவங்க போயிடுறாங்க. கடைசியாக வரவங்க தான் மரிய ஜீனா, அதாவது அன்பு நிலா. ட்வின்ஸுக்கு அவங்க செல்லம்மா பேர் தங்கு நிலா, அன்பு நிலான்னு வச்சுருக்காங்க. இந்த ரெஜினா அப்படிங்கிறவங்க மேலே பிறந்தவங்க. அவங்களுக்கு அடுத்ததாக வந்தவங்க மரிய ஜீனான்றவங்க. இந்த மரிய ஜீனா கையில் தான் இப்போ சத்யபாமா, அவங்க தான் இந்த சத்யபாமா நிறுவனத்தை இப்போ மேலே தலைமையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நான் முன்னாடி சொன்னேன்ல,
இந்த இன்ஸ்டாவில் விஜய் வச்சு விஜய் என்ன அது இதுன்னு பேசுறது எல்லாமே ஒரு விஜயாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்க தான் அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரைவேட் ஹார்பர் வந்து என்ன பண்ணுறாரு ஜேபிஆர் அப்படின்னா, ஜேபிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தொடங்கினாலும் என்ன செஞ்சாலும் அதை வந்து ஒரு நபர் ஷேரிங்காக இல்லாமல் பல ஷேரிங் ட்ரஸ்டி கீழே கொண்டு வர பழக்கம் கொண்டவர். அதே மாதிரி இதில் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஹார்பரை 2ஆக பிரிக்கிறாரு. அதாவது ஒரு 5000 ஷேர் வந்து அவருடைய பேர்லையும் ஒரு 5000 ஷேர் அவங்களுடைய மனைவியோட பேர்லையும் 2ஆக பிரிச்சிடுறாரு. 2016 ஜேபிஆர் உயிரிழந்துடுறாரு. 2016 உயிரிழந்த ஜேபிஆர் வந்து என்ன செய்யறாருன்னா, அதுக்கப்புறமா தான் மரியசீனா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை ரெடி பண்றாங்க. அதாவது 2015 5000 ஷேர் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு, ஒரு கிஃப்டா எனக்கு கொடுத்துட்டாரு, இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு செட்டப்பை ரெடி பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஷேர் எனக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 2வது மகள் நான் சொன்னேன் இல்லையா, விஜய ராஜேஸ்வரி, ஷீலா, அப்புறம் ரெஜினா, மரியசீனா, இதுல 2வதா ஷீலான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, கேஸ் ஃபைல் பண்றாங்க. நாங்க மொத்தம் 4 பேர், ஜேபிஆருக்கு பிறந்தவங்கள நாங்க 4 பேர், இதுல கடைசி கடைக்குட்டி தான் இவங்க. அது எப்படி நாங்கள் எங்கள் 4 பேருக்கு கொடுக்காம 5000 ஷேரை ஒரே நபருக்கு எப்படி கொடுப்பாங்க, அதில் இது சந்தேகமாக இருக்குது, அப்படி கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த கேஸ் வருது. 2024 தீர்ப்பும் வருது. இது ரொம்ப ஓப்பனாக இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் போய் இதை ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நான் பொய்லாம் சொல்லலை. இது கேஸ் ஹிஸ்ட்ரி இன்னும் நெட்டில் தான் இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். 2024 தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் இது போர்ஜரி டாக்குமெண்ட்டு லாவில் வந்து அவங்க சொல்லிடுறாங்க, 2024 இது வந்து போர்ஜரி டாக்குமெண்ட்டு, கிரிமினல் ஆக்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி, இது வந்து சரியா இருக்காது, தப்பு அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேடம் வந்து கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. இப்போ ஜேபிஆர் யார் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு அது பழைய ஹிஸ்ட்ரிலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, எம்ஜிஆர் ரைடு அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அது தனியாக, அது வேற. ஆனால் அவர் அதிமுகவுக்கு தன்னுடைய உழைப்பு முழுக்க போட்டவர், அதிமுகவுக்கே போட்டவர். இப்போ மரியசீனா ஒன்று தன்னுடைய தந்தைக்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லை அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கணும். ஆனால் அவங்க தாவேகாவுக்கு விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இல்லை, தாவேகாவுடைய பிராண்டில் குளச்சல் தொகுதியில் நின்று அந்த இடத்த கைப்பற்றி இப்போ கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு விட்ருக்குல, அதை உடச்சி திரும்ப அந்த ஹார்பரை கைப்பற்றணும். அந்த ஹார்பர் இப்போ இருக்கிற ரேட்டு படி பார்த்தா அது இன்னும் பல கோடிகள் போகும். அதனால் அந்த ஹார்பர் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது என்னோடது தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகத்தான், தனக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும், தனக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ குளச்சல்ல ஃபேன் பேஜஸை வச்சு வேலைகளை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே யார் வெயிட்டாக இருக்காங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்க நாங்கள் வருவேன், ஜேபிஆருக்காக ஓட்டு போடுங்க, ஜேபிஆர் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்காரு, நான் வந்தாலும் உங்களுக்கு அது செய்வேன், அதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே அந்த மக்களுக்காகவோ அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மோட்டிவெல்லாம் தாண்டி அந்த ஹார்பரை அவங்க விரும்பின அந்த 5000 ஷேரை அவங்க கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னப்பா நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஆதாரமும் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு கல்லூரியிடமிருந்து 2000 கோடி மதிப்புள்ள கிரை திருத்தப்பட்ட நிலத்தை மீட்டது. 2000 கோடி, அதாவது சென்னையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட நாள் வழக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய நிலத்தை மீட்டுள்ளது. அது அரசுக்கு சொந்தமாக இருக்கும் 91 ஏக்கர் நிலமாக, அதாவது 91 ஏக்கர்னா கிட்டத்தட்ட மதிப்புன்னு பார்த்தா 2000 கோடி. யாரா அந்த 2000 கோடி அரசோட நிலத்தை அபகரிச்சதுன்னு பார்த்தா இந்த தாவேகாவினுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இது எங்க அப்படின்னா, இந்த நிலம் செம்மஞ்சேரியில SRM இதுல இருக்கு. இதுவும் நான் போய் சொல்லலை, அஃபீஷியல் நியூஸ். இது யார் மீட்டது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் OMRல இருக்கிற மகாபலிபுரம் ரோட்ல இருக்கிற செம்மஞ்சேரியில இந்த நிலத்தை அரசாங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்த நிலத்தை மீட்கும் போது அந்த போட்டோலெல்லாம் மாசு எல்லாருமே இருப்பாங்க. இந்த நிலத்தை மீட்டது திமுக. இப்படி அரசாங்கம் சொத்துக்கும் தன்னுடைய அப்பாவுடைய சொத்துக்கும் ஆசைப்பட்டு கொண்டு இப்படி தாவேகாவில் பொறுப்பு வாங்குவதற்காக துடித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு தாவேகாவில் இருக்கவங்களுக்கே யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு சீட்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இந்த கட்சியில இவங்க வந்து தனியா வேலையே தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த லட்சணத்துல இருக்கு இந்த கட்சி. அப்போ மரிய வில்சனும் தாவேகாவில் இருக்காரு, இவங்களும் தாவேகாவில் இருக்காங்களே, எல்லாம் லாபியான்னு கேட்டா அங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மரிய வில்சனை கைகழுவி விட்டாங்க, நீ தயவு செய்து ஓடி போயிரு, நீ எல்லாம் எங்க குடும்பத்துக்கே வராதன்னு கைகழுவி விட்டாங்க. இப்போ வித்தியாசமா இருக்கும். அதாவது 2 பேர் டிவோர்ஸ் கேஸ் போட்டு கோர்ட்ல போனாங்க அப்படின்னா, ஆண் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு இது மாதிரி போச்சு அப்படின்னா இந்த ஜீவானசம் பெண்ணுக்கு தான் போகும். முதல் முறையே வித்தியாசமா
மாப்பிள்ளைக்கு ஜீவானம்சம் போச்சு. இந்த நிலத்தெல்லாம் பார்த்து நீ வந்து ஜேபிஆர் நிறுவனத்தை வச்சுக்க, இதை வந்து பண்ணிக்கோ, நல்லா பண்ணு அப்படின்னு. காலேஜை கொடுத்த 3வது வருஷத்துல 10-12 பேரை கொண்டுட்டாப்புல. ஆர்ச்சை கட்டுறேன், கீர்ச்சை கட்டுறேன் அப்படின்னு கொண்டுட்டாப்புல. அதுக்கப்புறமாவது அவர் திருந்தி வாழுவாருன்னு பார்த்தா அதுலேயுமே ஸ்கேமு. கம்ப்யூட்டர் மிஷின் வாங்குறதுல, அந்த மிஷின் வாங்கி அதுவும் அவர் பேரில் வாங்காமல் அந்த கல்லூரியில் வேலை செய்கிற ஸ்டாஃப் பேரில் லோனை வாங்கி அவங்கள நடுத்தரில் நிப்பாட்டி, சரி அதுக்கப்புறமா திருந்துவார்னு பார்த்தா கல்லூரியில் இருக்கிற விடுதி பேரில் எதையோ வாங்கி விடுதியில் இருந்த மாணவிகளை அர்த்தராத்திரியில் வெளியே அனுப்புறது, கல்லூரிக்கு தேவையான உணவுகளை ஒவ்வொரு டெண்டர்கிட்ட இருந்து வாங்குறன்ற பேரில் இந்த மாதம் வாங்கி அங்கே ஒவ்வொரு கடன் ஆயிடுச்சுன்னா டக்குனு டெண்டரை மாற்றுறது, இப்படி பல ஊழல்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊழல் பெருச்சாளி தான் மரிய வில்சன். அதையும் நான் வந்து டேட்டாவோட உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ பணம் இருக்க பார்ட்டியை பணம் தேடுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதுதான் முழு சாட்சி. நான் அந்த பேஜை வேணால் போய் பாருங்க, இவங்களோட இன்ஸ்டா பேஜை போய் பாருங்க. இவங்க கட்சி உறுப்பினராக எந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியல, வந்த உடனே டைரக்டாக சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்கன்னா, தாவேக்காவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சூடு சொரணம் இருந்துச்சுன்னா விஜய் சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேட்கணும், நான் உனக்காக நாய் மாதிரி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அது மேலே ஏறி இது மேலே ஏறி போஸ்டர் ஒட்டி எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கி வேலையை விட்டுட்டு நாயை விட கேவலமாக உனக்காக பார்த்தேன், உனக்காக தொண்டை தண்ணி வத்த விஜய் விசில் அடித்தேன், உன் பின்னாடி ஓடி வந்தேன், காரை பின்னாடி ஓடி வந்தேன், என் வீட்டில் உயிரிழப்புகள் நடந்திருக்கு, என் வீட்டில் செத்து போயிருக்கிறான், இது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ யாருனே தெரியாத பணம் இருக்க ஒரு ஆளுக்கு நீ போய் சீட்டை கொடுக்குறியே, உன் பின்னாடியா நான் வந்தேன் அப்படின்னு இங்கே எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உங்களோட நியாயமான கோவம். உங்களுக்கு கோவம் வரலன்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆளுன்னு எனக்கு தெரியலை. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது விவரம். நீங்கள் வந்து நியாயமான கோரிக்கையெல்லாம் நீங்கள் அதிமுக திமுகவில் வைக்கிறீங்க, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு வைக்கிறீங்க. அந்த நியாயம் நீங்கள் உண்மையிலேயே அதை வந்து நியாயமாக உணர்வுபூர்வமாக பேசுறீங்கன்னா அதே நியாயத்தை கட்சியிலையும் போய் கேளுங்க. மரிய வில்சன் எப்போ கட்சிக்குள்ளே வந்தார், அவர் யார், எத்தனை வருஷம் அவர் போஸ்ட் ஓட்டினார், நான் இன்னொரு டீட்டெயிலும் சொல்கிறேன். மரிய வில்சன் பக்கா அஜித் ஃபேனு, பக்கா அஜித் ஃபேனு. திடீர்னு நான் வந்து விஜய்க்காக 20 வருஷம் போஸ்ட் ஓட்டினேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல, நம்பாதீங்க. இவங்களும் அப்படி தான். அதிமுக பேக்ரவுண்டில் அப்பா வந்தவர், இன்னைக்கு இவங்க தாவேக்காவுக்கு போகிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக கட்சிக்கு ஒரு பெரிய டீலிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னைக்கு கொடுத்த டீட்டெயில் உங்களுக்கு நிறைய தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு பெரிய எக்ஸ்க்ளூசிவான விஷயம் நாளைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு, அதையும் பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.